ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை திருச்செந்தூர் வர போகிறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்துகிட்டு போயின்னு நம்ம செலுத்த போகிறோம். உள்ளே கேமரா அலோடு இல்லை. அதனால் நான் வெளியே இருந்து தான் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். வெளியே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறப்பு தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. பொது தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான். நான் இன்றைக்கி பொது தரிசனத்தில் தான் சாமி கும்பிட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ வந்தாலும் பொது தரிசனத்தில் தான் சாமி கும்பிடுவேன். உள்ளே போயிட்டு முருகப்பெருமானை நாங்கள் தரிசனம் பண்ணும்பொழுது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அரோகரா போட்டுகிட்டே போயிட்டேன். அரோகரா போடும் பொழுது எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு இப்படி அரோகரா போடுதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட நீங்கள் இந்த சின்ன வயசில் இவ்வளோ சாமி பக்தி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல்லணுன்றதுக்காக நான் பண்ணலை. முருகப்பெருமான் அவ்வளோ ஒரு அழகான முகம். நம்ம என்ன முருகப்பெருமானை நம்ம போற்றி பாட முடியும்? நம்மளுக்கு அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. கண்டிப்பாக அவரை புகழ்ந்து அவரை போற்றி பாடுற அந்த பாட்டு தான் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தரும். அதை நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரோகரா சொல்லும் பொழுது அரோகரா சொல்லியில் அவரோட முகம் சிரிக்குமா. நான் கண்டிப்பாக பார்த்தேங்க. நான் அரோகரா சொல்லிகிட்டே போயிட்டேன். நம்மளோட மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது, எந்த ஒரு திங்கிங்கே இருக்காது. முழு மனசோட முருகனை மட்டுமே நினச்சிட்டு போகிறேன். எல்லாருக்குமே முருகன் கண்டிப்பாக துணை இருப்பான். அதனால் நான் அரோகரா போட்டுகிட்டே போனேன். என் கூட சேர்ந்து நிறைய பேர் அரோகரா சொன்னாங்க. போயிட்டு சாமி தரிசனம் பண்ணேன். ஃபஸ்ட்டு போக சொல்ல என்னால் தரிசனம் சரியாக பார்க்கவே முடியல. இருந்தால் ரொம்ப மனசு வேதனையோடு வெளியே வந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் உடனே சொன்னார், சரி நம்ம வேல் செலுத்துறதுக்கு நாங்கள் மறந்துட்டோம். ஒரு வேளை அவரை திருப்பி பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த வேலை நான் மறந்தோன்னோ என்னவோ தெரியல. திருப்பி நான் வேல் எடுத்துகிட்டு நான் வேல் உள்ளே செலுத்திட்டு அவரை மனசார திருப்பியும் நான் சாமி தரிசனம் பண்ணேன். அவரோட முகம் அவ்வளோ சிரிச்சிச்சு. உண்மையாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே என்னோடய ஃபேமிலியை ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேங்க. அப்போது யாரோ ஒருத்தர் வந்தாங்க. அவர் பார்க்குறதுக்கு ஒரு சித்தர் மாதிரி தான் இருந்தார். என்ன சொன்னார், எதுக்காக இந்த கலக்கம்? அவராக பேசுகிறாரு, எதுக்காக இந்த கலக்கம், எதுக்காக இந்த இது பயம்? உனக்கு எல்லாமெல்லாம் இந்த இறைவனே உன் கூட இருக்கும் பொழுது நீ எதுக்காக வந்தியோ அவரே உன் கூட தான் இருக்காரு. அதை அறியாமல் நீ உன் மனசை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொன்னார். நீ எதுக்காக வந்த? உனக்கு என்ன தேவைன்றதுக்காக நீ இப்போ ரொம்ப சோகமாக இருக்கன்னா நான் ஒரே விஷயம் சொன்னேன், அவரோட அருளை தவிர வேறு என்னப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே சொன்னேன், அந்த அருள் எப்போயோ உனக்கு கிடைச்சிடுச்சு, அதை அறியாமல் நீ அந்த வருத்தத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே ஒரு பேப்பர் எடுத்தார். அது கூட நியூஸ் பேப்பர் தாங்க. எடுத்து என்னவோ எழுத ஆரம்பித்தார். நான் அதை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். எழுத ஆரம்பித்தார். எழுதிட்டு அதை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். நான் அதில் என்ன இருந்துச்சுன்னு அப்புறமா சொல்கிறேன். உடனே எனக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எழுந்து திருப்பியும் அன்னதானம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் சொன்னேன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது வேணாங்கன்னு. அவர் இல்லை நம்ம சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போக போக ரொம்ப ரஷ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. உள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையாகவே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சமபந்தி பூஜனம்ன்றதுல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே பார்த்திங்கன்னா அன்னதானம் நம்ம உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கலான்னு சொன்னாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இன்றைக்கி அன்னதானத்துக்கு நாங்கள் பைசா கொடுத்துருக்கோம், டொனேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாங்க. ஆனால் தானத்திலேயே சிறந்த தானம் என்னென்னா அன்னதானம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளால் முடிஞ்சதை 4 பேருக்கு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோமோ அதே மாதிரி மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னோடய தாட்டு. அதனால் என்னால் முடிஞ்சதை நான் இன்றைக்கி அன்னதானத்துக்கு நான் பைசா கொடுத்துருக்கேன். பில்லும் பாருங்கள். நான் ஏன் காட்டுறேன்னா நிறைய பேர் நீ சொன்னியே நீ செஞ்சியான்னு சொல்லிட்டு என்ன ஒரு கொஷின் கேட்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம பார்க்கறது தானே. அதனால் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நல்லது செய்கிறத பார்த்துட்டு 4 பேர் நம்ம செய்யணுன்ற அந்த ஆர்வம் வரணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இல்லைன்னா இந்த விஷயத்த நான் சொல்லக்கூட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு எங்களால் அந்த அளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன விஷயத்த எல்லாமே அந்த சுற்றி பார்க்க சொல்ல என்னென்ன விஷயம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.